இங்க ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா இருக்க மாதிரி தான் நடிச்சிட்டு இருப்பா. இப்போ இந்த பொண்ணு கால் பண்ணிட்டு என்னோட வீட்டில் வந்து கேஸ் லீக் ஆகிற மாதிரி இருக்கு, அதனால கொஞ்சம் வந்து செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பா. இப்போ 2 பேர் வந்து கேஸ் செக் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரே வந்து திருட்டு பசங்க தான். இந்த பொண்ணை ஏமாத்துறதுக்கு தான் வந்திருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் உள்ள வர வழியிலே வந்துட்டு ஒருத்தர் டோர் எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே தான் வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு கேஸ் செக் பண்ற மாதிரி சும்மா வந்து அப்படியே நடிச்சிட்டு காசை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா இப்போ இந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா உண்மையாவே வந்து கேஸ் லீக் ஆகுற மாதிரி தான் இருக்கு. அந்த மீட்டர்லயும் வந்து கேஸ் லீக் ஆகுற மாதிரி தான் தெரியுது. இப்போ இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டு இப்படி வால்வை திருப்பிருப்பாங்க. பார்த்தா வால்வும் உடஞ்சு போயிருச்சு. கிச்சன் ஃபுல்லா பயங்கரமான கேஸ் ஸ்மெல் தான் வந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த பொண்ணு வேற பிரெக்னெண்டா இருக்காளா, அதனால வந்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவா. டோரை திறந்து வெளியே போயிடலான்ட்டு பார்த்தா டோரும் வந்து ஜாம் ஆகிருச்சு. வெளியே இப்போ ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு டோர் எல்லாம் சரி பண்ணிட்டு இருப்பார்ல, அவரை வந்து கத்தியே கூப்பிட்டுட்டு சீக்கிரமா இந்த டோரை உடைங்க, ஏன்னா உள்ள பிரெக்னெண்டா இருக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டோரை நான் உடைக்கணும் அப்படின்னா எனக்கு $5000 நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்வாரு. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். சமயம் பார்த்து நீ நல்லா எங்களை ஏமாத்த ட்ரை பண்ற அப்படின்ட்டு சொல்றப்போ வந்து ஆமா ஏமாத்த தான் ட்ரை பண்றேன், நீங்க காசு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நான் இந்த டோர் ஓபன் பண்றேன்னு சொல்வாரு. சரி கொடுக்குறேன் அப்படின்ட்டு தான் 2 பேரும் ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து என்னதான் வந்து இவங்க கொடுக்குறேன்னு சொன்னாலும் அவர் நம்பி இருக்க மாட்டாரு. முதல்ல என்னோட போனுக்கு வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நான் திறக்கிறேன்னு சொல்வாரு. போனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப அந்த டோரையும் வந்து திறந்துருவாங்க. அந்த பிரெக்னெண்டா இருந்த பொண்ணு வந்து கொஞ்ச நேரத்துல கண்ணியும் திறந்துருவா. இந்த மாதிரிலாம் ஆச்சு, ஒருத்தர் வந்து காசு வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்றப்போ வந்துட்டு சரி ஓகே நீங்க கவலைப்படாதீங்க, நான் வேணா காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இவங்க 2 பேரும் வந்து இவங்க எப்படியாச்சும் காசு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு நின்னுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ இவங்க உள்ள போயிட்டு என்கிட்ட சேஞ்ச் இல்ல, மேல ஃப்ளோர்ல தான் என்னோட மாமியார் இருக்காங்க, நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போவாங்க. அந்த லேடி போயிட்டு வாங்கிட்டு வரட்டும், நம்ம இங்கே நின்னுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இப்போ கதவு திறந்துட்டு இன்னொருத்தர் உள்ள வந்திருப்பாரு. யார் நீங்க என்ன என் வீட்டுக்குள்ள பண்றீங்க அப்படின்னு கேட்கிறப்போ உங்களோட வைஃப் தான் வந்துட்டு காசு வாங்கிட்டு வரேன்ட்டு மேல போயிருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ எனக்கு வைஃபே கிடையாதுன்னு சொல்வாரு. என்னமோ இங்க தப்பு நடந்திருக்குன்னு தெரியுது, அதனால ஓடிடலான்ட்டு ட்ரை பண்றப்போ இப்போ இவர் வந்து என்னோட கதவெல்லாம் நீங்க உடைச்சிருக்கீங்க, மரியாதையா $2000 கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாரு. இப்போ இந்த பிரெக்னெண்டா இருக்க லேடியோ அந்த டோர் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாருல, இவங்க 2 பேரும் வந்து ஒரே டீம் தான். டீமா சேர்ந்து 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இப்போ காசு வாங்கிட்டு வர அப்படின்ற கேப்ல வந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க. 2 பேரும் கேஸை செக் பண்றேன்ட்டு வந்திருப்பாங்களா, அவங்களும் வந்து ஏமாத்துறதுக்கு தான் வந்திருப்பாங்க. ஆனா பார்க்க போனா இப்போ இவங்க 2 பேரும் தான் அந்த பொண்ணு கிட்ட $7000 ஏமாந்துட்டு போறாங்க.